ஹே கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் என பல திறமைகளை உடையவர். இவர் தாங்க கே விஜயன். இவர் பாத்தீங்கன்னா 31 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தி, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜிலும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவர் லைஃப பத்தி பார்க்கலாம் வாங்க. இவர் பாத்தீங்கன்னா 1939 டிசம்பர் 7ஆம் தேதி கேரளாவில் உள்ள திருவூர்ல தாங்க பிறந்திருக்காரு. அடுத்ததா இவர் திருச்சியில் உள்ள கோல்டன் ராக் ரயில்வே பட்டறையில் ஒரு ஒர்க்கரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அவருக்கு சினிமாக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சினிமாக்கு வராரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து பல மூவிகளை ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் ஒரு முன்னாடி நடிகர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரும் டைரக்டர் தான். அவர் தாங்க சுந்தர் கே விஜயன். இவர் பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. கே விஜயன் மகனான சுந்தர் கிட்ட தான் டைரக்டர் சமுத்திரகனி அப்புறம் KS அதியமான் இவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா 1960 தான் ஃபர்ஸ்ட் பாதை தெரியுது பார் என்ற மூவில அறிமுகமானாரு. நெக்ஸ்ட் அவர் டைரக்ஷன் பண்ண மூவி தாங்க பார்க்க போறோம் வாங்க. 1963 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவகுமார் லட்சுமி காமெடி ஆக்டர் நாகேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச மூவி தாங்க காவல் தெய்வம். இது எவ்வளவு பெரிய வெற்றி படம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1973 தெய்வ வம்சம் மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1974 ஒரே சாட்சி மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1975 புது வெள்ளம் மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1975 ஜெய்சங்கர் ஸ்ரீகாந்த் இவங்க எல்லாம் நடிச்ச எடுப்பார் கைப்பிள்ளை இதையும் இவர் தாங்க டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1976 மதன மாளிகை என்ற மூவிக்கும் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1976 சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ AVM ராஜனா இவங்கெல்லாம் வச்சு படம் பண்ணாரு. அந்த படம் தாங்க ரோஜாவின் ராஜா. 1977 சிவாஜி கணேசன் சுஜாதா விஜயகுமார் சங்கீதா இவங்கெல்லாம் வச்சு ஒரு மூவி பண்ணாரு. அந்த மூவி தாங்க தீபம். அதுக்கு இவர் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1977 அண்ணன் ஒரு கோவில் என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1978 சிவாஜி கணேசன் பாலாஜி லட்சுமி இவங்களாம் நடிச்ச மூவி தாங்க தியாகம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது இவர் தாங்க. 1978 ருத்ரதாண்டவம் புண்ணிய பூமி 2 மூவியும் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த ஒரு 2 மூவி பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி மூவியாக இருந்தது. 1979 திரிசூலம் நல்லது ஒரு குடும்பம் மூவியும் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1980 சிவகுமார் சரிதா வச்சு ஒரு மூவி பண்றாரு. அந்த மூவி தாங்க வண்டி சக்கரம். 1980 சிவாஜி கணேசன் நடிச்ச மூவி தாங்க ரத்த பாசம். இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி மூவியாக இருந்திருக்கு. இதையும் இவர் தாங்க டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1980 தூரத்து இடி முழக்கம் என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1981 ஆணிவேர் மற்றும் பெண்ணின் வாழ்க்கை என்ற மூவியை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோவில் புறா என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1982 ஜெய்சங்கர் விஜயகாந்த் வச்சு ஒரு மூவி பண்ணாரு. அந்த மூவி தாங்க ஆட்டோ ராஜா. நெக்ஸ்ட் 1983 நீரு பூத்த நெருப்பு என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1983 உலக நாயகன் கமலஹாசன் மாதவி நடிச்ச படமான சட்டம் இது ஒரு வெற்றி மூவியாகவும் இருக்கிறது. 1984 நிரபராதி அழகு விதி ஓசை இந்த படங்களுக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இந்த படம் 4மே பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா இருக்கு. 1985 பிரேம பாசம் காவல் என்ற மூவியை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மங்கம்மா சபதம் பந்தம் என்ற மூவிங்களுக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1986 விடுதலை மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா 1986 ஆனந்த கண்ணீர் என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. 1987 வைராக்கியம் வெளிச்சம் கிருஷ்ணன் வந்தான் என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1987 தாமத்தியம் என்ற மூவிக்கு டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1988 கே பாக்கியராஜ் நடிகராக வச்சு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் தானே ரத்தத்தின் ரத்தமே. அடுத்ததா 1995 ராஜேஷ் அம்பிகா ஜெய்சங்கர் மனோரமா இவங்கள நடிச்ச மூவி தாங்க அவள் போட்ட கோலம். அந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியாக இருக்கிறது. அடுத்ததா இவர் தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்திலும் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னொரு ஜென்மம் தரு அனந்தம் அஸ்நாதம் ஸ்நேக பந்தனம் திரகல் கரிம்பு ஜீவிதம் வசந்த சேனா இந்த மூவிலாம் இவர் தாங்க டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூலை 21 1988 பாத்தீங்கன்னா இவருக்கு காலமானாரு. உங்களுக்கு கே விஜயன் டைரக்ஷன் பண்ண மூவில எந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்க. தேங்க்யூ.